டியர் +1 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த உட்ஸ் வினை அப்படிங்கிறது அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க் கொஸ்டின். உட்ஸ் வினை, ஃபிட்டிக் வினை, உட்ஸ் ஃபிட்டிக் வினை, இந்த 3 கொஸ்டினும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட்டு உட்ஸ் வினையை பார்க்கலாம். அதாவது என்னென்னா, CH3I ப்ளஸ்ஸு சோடியம் மெட்டல், 2 சோடியம் மெட்டல் ப்ளஸ் இன்னொரு CH3I, 2 மெத்தில் அயோடைடு, 2 சோடியம், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் முன்னாடி. இப்போ என்ன ஆகும்னா, 2 NAவும் ஐயை எடுத்துக்கிட்டு 2 ஐயை எடுத்துக்கிட்டு 2 NaI, 2 சோடியம் அயோடைடாக போயிடும். இப்போ மீதி இருக்கிறது என்ன, ஒரு CH3 இன்னொரு CH3, அது 2 ஒன்றா சேர்த்துடுங்க. அப்போ 2 கார்பன் இருக்கு ஈத், சிங்கிள் பாண்ட் இருக்கு ஏன், சேர்த்து சொன்னால் ஈத்தேன். சரிங்களா? இது வந்து என்ன வினை, இது உட்ஸ் வினை. அதே மாதிரி இன்னொன்று ஃபிட்டிக் வினை, ஒரு சின்ன மாற்றம் தான் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது உட்ஸ் ஃபிட்டிக் வினை. இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நம்ம எதை பார்த்துட்டோம்னா உட்ஸ் வினை அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நான் உட்ஸ் ஃபிட்டிக் வினை சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், உட்ஸ் ஃபிட்டிக் வினை அப்படின்னா உட்ஸ் வினை மாதிரியே தான். முதல்ல CH3Iக்கு பதிலாக C6H5I போட்டுக்கணும், அதாவது அயோடோபென்சின். அப்புறம் 2 சோடியம் ப்ளஸ்ஸு மெத்தில் அயோடைன், எல்லாமே சேம் தான், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் முன்னாடி. அப்போ உங்களுக்கு என்ன உருவாகும்னா 2 NaI போயிடும், NaI ப்ளஸ் NaI, நீங்கள் 2 NaIன்னு கூட போட்டுக்கலாம், சோடியம் அயோடைன். ப்ளஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா C6H5CH3, அதாவது டொலியின் கிடைக்கும். இப்போ இங்கே அயோடோ பென்சின் என்னவா மாதிரி இருக்குன்னா டொலியினாக மாதிரி இருக்குது, அதாவது மெத்தில் பென்சின். ஸோ இதான் வந்து உட்ஸ் ஃபிட்டிக் வினை. சரிங்களா?